இன்னைக்கு நல்ல வேலை இன்னைக்கு 4 பேரும் வந்து சந்தோஷமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், தமிழ் நல்லா பேசுகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன அதை கூட தேங்க்யூ ஸோ மச்ங்கிறாரு பாருங்க. பரவாயில்ல, அதை நீ சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது சொல்றீங்களான்னு பார்த்து கரெக்டாக சொன்னீங்க. சீரியஸாக அதுக்காக தான் சொன்னேன். நல்லா சமாளிச்சீங்க. தேங்க்யூ உங்களுக்கு. இல்லை, லா லா ழாவை ஒழுங்காக உச்சரிக்கிறீங்க. தெரியாம பட்ட மனுஷக்க இருக்கீங்களா? எனக்கு தெரியல, நான் கரெக்டாக பண்ணுறேன். நான் நீங்கள் சொல்கிறது எனக்கு, நீங்கள் சொல்கிறது இன்னும் எனக்கு ஹாப்பியாக இருக்கு. பரவாயில்ல. இல்லை, அந்த தமிழ் உச்சரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு அதுக்கு மரியாதையே கிடையாது, இல்லாமல் போச்சு. இல்லை, கண்டிப்பாக எத்தனை பேர் தமிழ் தானே பேசிகிட்டு இருக்கோம், நம்ம தமிழே பேசுறது இல்லையே. எனக்கு அது ஒரு இதாக இருக்கும். எங்களுக்கு நான் நீங்கள் கிட்ட பாடல் தான் ட்ராவல் பண்ணும்போது லண்டன் போயிருக்கும்போது ஒரு கப்பல் வந்து சொன்னாங்க, சார் எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் ஒரே தமிழோட ஒரே தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி தான். ஸோ அதனால் சன் டிவியில் பேசுகிற தமிழ் வச்சு தான் எங்கள் வீட்லேயும் குழந்தைங்க வளரும்போது தமிழ் பேசுகிறாங்க. இன்றைக்கி நிறைய வந்துருச்சு, அப்போ இருந்தது. ஸோ அப்போது நீங்கள் கொஞ்சம் எல்லோரையும் நல்ல தமிழ் பேச சொல்லுங்கள் சார், உச்சரிப்பக்கணும் பார்த்துக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக இருக்குது பாருங்களேன். நம்மளை தாண்டி நம்ம பேசுகிற ஒரு விஷயம் பாதிப்பு எங்கெங்கேயோ இருக்குது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான். இன்றைக்கி நாம் வந்து மலை எதுவும் சொல்கிறீங்களே, அது கொளுத்தி போட்டார் அப்படிங்கிறத வந்து கொளுத்தி போட்டார். நான் எக்ஸில் பார்க்குறேன், அதை கொளுத்தி போட்டான். அது கொளுத்தி போட்டாங்கிற வார்த்தை தானே அது வரணும். அப்படியே இருந்தால் கூட லாவுக்கும் ழாவுக்கும் எங்கே அது உச்சரிப்பு பூமராக இருக்கணும்? அப்படி நீங்க சொல்லல. சோ இப்போ நீங்க சொல்ற விஷயம்லாம் நாங்க எங்களுக்கு யாரும் இந்த மாதிரி சொன்னதில்லை. ஓப்பனா சொல்லணும்னா அதுதான். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல சார், நீங்க தமிழ் நல்லா பரவாயில்ல எல்லாருமே பேசுறீங்க அப்படின்னு. இதுவரை நான் இது மாதிரி ஷோ பண்ணியோ வெளியில ஏதாவது ஒரு இது பண்ணியோ எங்கள்கிட்ட யாருமே சொன்னது கிடையாது. நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க. இப்போ மோஸ்டா வந்துட்டு யதார்த்த தமிழ் தான் எல்லாருமே விரும்புறாங்க. இப்போ யதார்த்தமா இதுதான் யதார்த்த தமிழா? தமிழ்ல யதார்த்த தமிழ். அதாவது இப்போ நியூஸ் ரீடிங்னா மட்டும் தான் இப்போ ஃபார்மலா அந்த இது போயிட்டு இருக்காங்க. இப்போ அதை தாண்டி இப்போ ஆடியன்ஸுமே வந்துட்டு நம்ம அதே ஸ்டைல்ல பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓல்டா நினைக்கிறதுனால நாங்க எல்லாமே மிக்ஸ்டா பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க இருந்த பீரியட்லாம் அது கரெக்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்து டேரக்டர்ஸ் பேபி சொல்லி கொடுக்கறதுன்னு இல்லைம்மா. இல்லை, எனக்கு வந்து என்னென்னா, நான் மெயின் தப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மன்னிச்சுக்கோங்க, தமிழ் ஆசிரியர்கள் அவங்கக்கிட்ட தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பள்ளிக்கூடங்கள்லேயே அவங்க படிக்கும்பொழுது ஒழுங்கான உச்சரிப்பை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க தப்பாக பேச மாட்டாங்க.